September we met. Hi friends, welcome to Tamil Paramariyangal channel. இன்னைக்கு வந்து DIY தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ், மினியேச்சர்ஸ் மாதிரி ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கும். ரொம்ப பண்ணும்போதே ரொம்ப ஜாலியாக இருக்கும். இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. இட்லி தோசை வடைன்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்னு தான் அதுக்கப்புறம் இதெல்லாம் ட்ரை பண்ணோம். இதுவும் மீனும் பண்ணது தான். இதெல்லாம் வந்து பிஸ்கெட் சொல்லிட்டு ஏதோ க்ராஸாக போட்டு லைன்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தா. இதுவும் அப்படி தான் ஸ்டார்டிங்கில் வாட்டர்மெலன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கலர்லாம் பண்ணோம். இப்போது இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பண்ணி மேக்னெட்ஸ் ஒட்டி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும். பசங்களுக்கும் ஒரு க்ரியேட்டிவாக ஒரு ஐடியா தோணும் என்ன பண்ணலான்னு. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் தமிழ் பாரம்பரியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஈஸியான DIY ஜஸ்ட் ஒரு 25 ரூபீஸில் பண்ணக்கூடிய DIY பார்க்குறதுக்கு வாங்க போகலாம். இந்த ஏர் ட்ரை கிளே தான் நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி 2 இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து எம்சீல் இருந்தால் கூட ஹார்ட்வேர் ஷாப்லலாம் எம்சீல் கூட வாங்கிக்கலாம் நீங்கள். இது வந்து ஒரு பாக்கெட் வந்து 20 to 25 ரூபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். இது கொஞ்சம் ஒட்டும் ஸ்டார்டிங்கில். நீங்கள் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் பவுட்ரு போட்டுட்டு, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா பவுட்ரு, டால்கம் பவுட்ரு, அதை போட்டு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரோல் ஆகிடும். கொஞ்சம் கலர் மாறணும் இது நல்லா. அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் கொஞ்சம் பவுட்ரு போட்டுக்கிறேன் கீழே. நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டும் கலந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து ட்ரை ஆகிடும் சீக்கிரம் காற்றுக்கு. பாருங்கள், ரெண்டையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி, உங்களுக்கு ட்ரை ஆகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி தொட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து அந்த பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கலர் காம்பினேஷன் இல்லாமல் ஒரு மாதிரி டபுள் கலராக இருக்க மாதிரி இருக்கும். இப்போது இதில் கொஞ்சம் தேவையானதை மட்டும் எடுத்துக்கலாம். ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பவுட்ரு போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து மொத்தமாக எல்லா ஷேப்ஸ் பண்ண போகிறனால மொத்த கிளேயும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறீங்கன்னா அப்பப்போ தேவைக்கேற்ப அந்த கிளே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மொத்தமாக மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது வந்து காற்றுல காஞ்சிடும். ஸோ நம்ம அதை வந்து மறுபடியும் உருட்டவோ இல்லைன்னா தண்ணி தொட்டு உருட்டவோ இல்லை தண்ணி மிக்ஸ் பண்ணவோ எதுவுமே பண்ண முடியாது. ஃபுல்லாக உதிர்ந்து கொட்டிடும். வேணுங்கிற அமௌண்ட் மட்டும் அப்பப்போ பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக அது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஷேப் பண்ணுறோம் இல்லையா, இது கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பண்ணணும். ஏன்னா வந்து கீழே வந்து ஒட்டிக்கும். அதுக்கு தான் நான் வந்து ஒரு பாலித்தீன் ஷீட் போட்டிருக்கேன். நீங்கள் பாலித்தீன் கவரோ இல்லை ஷீட்ஸோ ஏதாவது இருந்ததுன்னா அதில் வந்து பவுட்ரு போட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் அதுக்கு பவுட்ரு போடுறது ஏன்னா இது கீழே ஒட்டிக்கும். அதனால தான் நான் அப்பப்போ பவுட்ரு போட்டுட்டு அதை வந்து ஷேப் பண்ணுறேன். ஸோ இதை சைடில் நான் வைக்கும்போதுமே அந்த இடத்துல லைட்டாக பவுட்ரு தடவிட்டு அப்புறம் தான் வச்சேன். ஏன்னா காஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து அது ஈஸியாகிடும். அதுக்கப்புறம் தேவையில்லை, காயிற வரைக்கும் அது ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக பவுட்ரு போட்டு அப்பப்போ பண்ணேன் நான். இது வந்து லாலிபாப் ஷேப்பு. அந்த லாலிபாப் ஸ்டிக் தான் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் உங்ககிட்ட அந்த டூத் பிக்கோ இல்லை ஏதாவது இருந்தால் குட்டியாக அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ஐஸ்கிரீம் ஸ்டிக் கூட வேணும்னா நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான், எந்த ஷேப்ஸ் வேணாலும் பண்ணிக்கோங்க.
ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா ஷேப்ஸும் இப்போ பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு 1 1/2 மணி நேரம் இருக்கட்டும். அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை பெயிண்ட் பண்ணலாம். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், கீழே போட்டால் கூட ஒன்றும் ஆகலை. ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ நான் வந்து ஒரு 2க்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஒயிட் பேஸ் கொடுக்குறேன். இப்போ இது ஆல்ரெடி ஒயிட்டாக தான் இருக்குது, அதனால வந்து தேவையில்லை. பட் இருந்தாலும் ஒயிட் பேஸ் கொடுத்தா நம்ம மேலே என்ன கலர் கொடுக்குறோமோ அது நல்லா பிரைட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஒயிட் பேஸ் கொடுக்குறேன். நீங்கள் கொடுக்காமையும் கொடுக்கலாம். இப்போ எம்சிலாம் பார்த்தீங்கன்னா கலர் வேறு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி க்ரீன் மாதிரியும் இல்லாமல் ஒரு மாதிரி ப்ரௌன் மாதிரியும் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒயிட் பேஸ் கொடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது ஐஸ்கிரீமுக்கும் லாலிபாப்க்கு மட்டும்தான் ஒயிட் பேஸ் கொடுக்க போகிறேன். மீதி எல்லாமே ஒயிட் பேஸ் இல்லாமையும் உங்களுக்கு வந்து நான் பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன். பெயிண்ட்க்கு வந்து அக்ரிலிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ அக்ரிலிக் கலர்ஸ் கிடைச்சா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட் பேஸ் வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து என்ன கலர்ஸ் வேணுமோ அதை பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜஸ்லாம் வந்து ஸ்மூத்தாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா நம்ம சாண்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நான் ஒயிட் சிமெண்ட் பண்ணோம் இல்லையா, டிஐஒய் ஒயிட் சிமெண்ட் பாட் பண்ணோம் இல்லையா, அதில் செஞ்சு காமிச்சிருப்பேன். அதே மாதிரி இந்த எட்ஜஸ்லாம் வந்து அந்த சாண்ட் பேப்பர் வச்சு கொஞ்சம் தேய்ச்சிங்கன்னா அந்த ஸ்மூத் ஆகிடும். ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங்காக நல்லா இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது பெயிண்ட் பண்ணுறதுக்கு கலர் ஏதாவது பார்ட்டிஷன் பண்ணி அடிக்கணுன்னா நீங்கள் வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு பென்சிலில் அதுக்கப்புறமா கலர்ஸ் வந்து பிரித்து அடிக்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் பேஸ் இருக்கிறதும் அந்தளவுக்கு தெரியாது. வேறு எம்சியில் அந்த மாதிரி கலர் மாறி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதிலே உங்களுக்கு நான் அடிக்கும்போதே பார்த்துருப்பீங்க, அந்தளவுக்கு வந்து கலர்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரியாது, நான் ஒயிட் பேஸ் கொடுத்துருக்கதும் கொடுக்காததுக்கும். ஸோ வந்து உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மேக்னெட் ஒட்டும்போது. இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பின்னாடி வந்து நம்ம மேக்னெட் ப்ளேஸ் பண்ண போகிறோம். க்ளூகன் வச்சு தான் இதை ஒட்ட முடியும். இது வந்து மேக்னெட் வந்து இந்த மாதிரி கடையிலே விற்கும். இது வந்து 10 ரூபா, 2 10 ரூபா அந்த மாதிரி விற்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த பேட்டரியில் இருக்க செல்லு மாதிரி இது வந்து ஒரு ரோலாகவே கிடைக்கும். அது மாதிரி வாங்கி ஃபெவிக்விக் உள்ள வந்து க்ளூகன்னும் வச்சு ஒட்டிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேக்னெட்டிக் ஷீட்ஸுன்னு கிடைக்கிது. அந்த ஷீட் வந்து டபுள் டேப் மாதிரி நீங்கள் கட் பண்ணி இதில் பேக்கில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டபுள் டேப்பில் பிச்சுடுவோம் இல்லையா, பிச்சுட்டு திரும்ப அதை அப்படி ஃப்ரிட்ஜில் ஒட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. இப்போ நான் இதுதான் ஒட்ட போகிறேன்.
நம்மளோட அழகான மினியேச்சர்ஸ் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கும் வந்து அவங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ அந்த மாதிரி இதை வச்சு ட்ரை பண்ணலாம். க்ளே கிடைக்கலனா எம்சீல், நான் சொன்ன மாதிரி எம்சீல் கூட யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஜாலியாக இருக்கும் பசங்களுக்கும். அது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நிறையா வீடியோஸ் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் தமிழ் பாரம்பரியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா ஈஸியான சிம்பிளான வீடியோஸ்லாம் என் சேனலில் இருக்குது. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.